பரபரப்பான கிரைம் த்ரில்லர் படங்கள் மாதிரியே கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கறவங்களுக்காக நான் இன்னைக்கு 4 கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த 4 வெப் சீரிஸுமே ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜியோ ஹாட்ஸ்டார்ல கொஞ்சம் கம்மியான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் இருக்கு. அதுல நல்லா இருக்கக்கூடிய சில வெப் சீரிஸை நான் சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்போ நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையாளத்துல 2024 வருஷம் ரிலீஸ் ஆன 1000 பேபிஸ் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டையும் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான லேடி இருக்காங்க. அவங்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அடிக்கடி செவுத்துல எதையாவது கிறுக்கிறது, கனவு கண்டு எந்திரிச்சு கத்துறதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. அந்த பையன் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பையனும் அம்மா நிறைய தொந்தரவு பண்றாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு கோவப்படாம ரொம்ப நல்லாவே அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த அம்மா கேரக்டர் பையன்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஈவன் அந்த ஒரு விஷயத்த பையன்கிட்ட மட்டும் கிடையாது, பெரிய பெரிய ஆபீசர், வக்கீல் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு லெட்டர்ல எழுதியும் அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்த பையன்கிட்ட சொல்லும் போது பையனும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவப்படாம இருந்திருக்கான். ஆனா இந்த விஷயத்த கேட்டு பயங்கரமா கோவப்பட்டு கத்தி அவங்க அம்மாவையே அடிச்சிடறான். ஸோ இதோட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட கட் பண்றாங்க. செகண்ட் எபிசோட்ல தான் நம்ம ஹீரோ ரகுமானையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரகுமான் வந்து ஒரு பிரபல நடிகையுடைய மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அந்த ஒரு கேஸ் இன்னொரு ஒரு கேஸ்ல கொண்டு போய் விடுது. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு டெத் கேஸ்ல கொண்டு வந்து விடுது. ஸோ இதே மாதிரி நிறைய கேஸ் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த கேஸுக்கும் ஸ்டார்டிங்ல காட்டின சீனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 7 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ இப்போ இந்த வெப் சீரிஸ் உடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த வயசான லேடியா நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. ஃபிளாஷ்பேக்ல அவங்களை காட்டக்கூடிய சீன்லாம் கொஞ்சம் வெறித்தனமாகவே இருந்துச்சு, நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸ்க்கு ஏன் 1000 பேபிஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டை 4 இல்லைன்னா 5வது எபிசோட் வரைக்கும் கொண்டு போனது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே சொல்லாமல் கொஞ்சம் இழுத்துட்டு போய் கடைசியாக சொன்னது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் டீசெண்டான ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். ஸோ இந்த வெப் சீரிஸுடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடு தான். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட 10 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். அதை கொஞ்சம் இழுன்னு இழுத்து 45 மினிட்ஸ் வரைக்கும் கொண்டு போனது கொஞ்சம் கடுப்பாகவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் 2022 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ருத்ரா த எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். பொதுவாக வெப் சீரிஸ் அப்படின்னாவே ஒரு கொலை நடக்கும். போலீஸ் ஒவ்வொரு ஹிட்டாக கண்டுபிடிச்சி கடைசியாக கில்லர் யார் அப்படிங்கிறத தேடிட்டு போகிறது தான் மொத்த எபிசோடுக்குமே நடக்கக்கூடிய கதையாக இருக்கும். பட் இந்த ஒரு வெப் சீரிஸில் மொத்தமாகவே 6 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் வேற கில்லருடைய கேஸ் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்றாரு அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேஸுமே நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா டபுள் மர்டர் கேஸ், அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை தொடர்ச்சியாக கொலை பண்றது, சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கேஸ் இருக்கும். ஒவ்வொரு கேஸுமே ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷனும் நல்லாவே இருக்கும். ஹீரோவுடைய ஆக்டிங்லாம் பக்காவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் லூத்தர் அப்படிங்கிற பிரிட்டிஷ் வெப் சீரிஸோடைய ரீமேக் தான். ஓரளவுக்கு ஸ்கிரீன் பிளேலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பா ஹீரோயினுடைய ஆக்டிங் தான். ராசி கண்ணா இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவாங்களா, வில்லத்தனத்தை இந்த அளவுக்கு காட்டுவாங்களா அப்படிங்கிறது இந்த ஒரு வெப் சீரிஸை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காட்சிகள்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று குறையுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லலாம் ஆக்ஷன் அதிகமாக காட்டாமல் இன்னொரு ஒரு கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இப்போ நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கேரளா கிரைம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் தான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு லாட்ஜை காட்டுறாங்க. அந்த லாட்ஜில் ஒரு ரூம்ல இருந்து தண்ணீர் லீக் ஆகிறது தெரிஞ்சு எந்த ரூம்ல லீக் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பையன் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிக்கிட்டே போறான். கடைசியா ஒரு ரூம்ல
ரூம்ல இருந்து தண்ணி லீக் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அது கிட்ட போய் பார்த்தா அந்த ரூம் வெளியே பூட்டப்பட்டிருக்கு. ஜன்னலை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா உள்ள ஒரு பெண் இறந்து போய் கிடக்குறாங்க. அதாவது கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வர போலீஸ் இந்த ஒரு கேஸ் எடுத்து விசாரிக்கும் போதுதான் இறந்து போன பெண் ஒரு செக்ஸ் ஒர்க்கர்னும் அந்த பெண் கூட தங்கியிருந்த நபர் தான் அந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. சரி, யார் அந்த நபர்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி என்ட்ரி புக்கை செக் பண்ணி பார்த்தா பேரு அட்ரஸ் எல்லாமே ஃபேக்கா இருக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டமான ஒரு கேஸை 5 பேர் கொண்ட போலீஸ் டீம் 6 நாளுக்குள்ள எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் உடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் கில்லரை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க நினைக்கும் போது கடைசியா ஏமாந்து வெளியே வரக்கூடிய அந்த எமோஷனலான சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலயும் இந்த ஒரு கேஸா மட்டும் காட்டாம அங்கங்க 5 போலீஸ்காரங்களுடைய ஃபேமிலியையும் காட்டினது நல்லா இருந்துச்சு. முக்கியமா பிரெக்னண்டான ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு விசாரணைக்கு ஓடுறதும் குழந்தை பிறந்தும் கூட இருக்க முடியாம தவிக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமான காட்சிகள்லாம் காட்டியிருக்காங்க. எல்லா ஃபுல் எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாவும் போகல, ரொம்ப ஸ்லோவாவும் போகல, ஒரு ஆவரேஜா கொண்டு போயிருக்காங்க. பெருசா ட்விஸ்ட் இருக்காது. ஆனா உண்மையான விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் நீங்க உட்காந்தீங்கன்னா இந்த ஃபுல் எபிசோடையும் பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா மொத்தமாவே 6 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் 30 மினிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 3 மணி நேரம் தான் ஒரே சிட்டிங்ல உட்காந்து நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த ஒரு வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற வெப் சீரிஸ் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஃபேண்டசி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸான ஹரிகதா அப்படிங்கிற வெப் சீரிஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வெப் சீரிஸ்ல ஸ்ரீகாந்த் தான் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வெப் சீரிஸ் உடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு கேங் சுட்டு கொண்டுடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் அவருடைய குழந்தையும் அவருடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல நிறைய பேர் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த கொலையெல்லாம் பண்றது விஷ்ணுவுடைய அவதாரங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்க, கடைசியா யாருடைய கல்யாணத்துக்காக நம்ம ஹீரோ அங்க போனாரோ அந்த ஒரு நபரே மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. கடைசியா இப்ப நம்ம ஹீரோ இந்த கொலைக்கெல்லாம் காரணம் யாரு, உண்மையாவே தெய்வ அவதாரம் தானா இல்ல வேற யாருடைய சதியா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை. ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் 1980 டு 1990 நடக்கக்கூடிய கதையை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஸ்டோரியும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா விஷ்ணுவுடைய அவதாரங்கள் கெட்டவங்களை கொல்ற மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கடைசியா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டுடைய மரணத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனது ரொம்ப பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ்ல மைனஸும் இருக்கு. ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருக்கலாம். இன்னும் விறுவிறுப்பான சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கலாம். ஆக்டிங்கும் சிலருடைய ஆக்டிங்கை இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம்னு தோணுச்சு. இதையெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா இது ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த ஒரு வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான படங்களை பத்தியோ இல்ல வெப் சீரிஸை பத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.